Dear students, now we are going to see about the chemical properties of copper. The chemical properties பார்க்கும்போது first action of air and moisture. Copper reacts with oxygen in the presence of moisture. Water கூட போது forms a basic copper carbonate. CuCO3 plus CuO3. The basic copper carbonate. இதுக்கு முன்னாடி சொல்லும்போது பார்த்தா பியூர் காப்பர் ரெடிஷ் ப்ரௌன் கலர்ல இருக்குன்னு சொன்னேன். அது ஆஃப்டர் 1 or 2 days பார்த்தீங்கன்னா ஒரு கிரீன் கலர் லேயர் பார்த்தோம். இஸ் பிகாஸ் ஆஃப் டெபாசிஷன் ஆஃப் காப்பர் கார்பனேட், பேசிக் காப்பர் கார்பனேட் தான் அது. CuO3 டாட் CuO3 ஹைட்ராக்சைடு, காப்பர் ஹைட்ராக்சைடு, இது பேசிக் நேச்சர். அப்போ இது பேசிக் காப்பர் கார்பனேட். இது வந்து மேலே காப்பர் வெசல்ஸ் மேலே டெபாசிட் ஆகிறதுனால இந்த க்ரீனிஷ் கலர் அப்பியர் ஆகுது. ரைட். அடுத்தது ஆக்ஷன் ஆஃப் ஹீட். காப்பர் வந்து இந்த பிரசன்ட் இட் ரியாக்ட்ஸ் வித் ஆக்சிஜன் பிலோ 1370 டிகிரி செல்சியஸ். 1370 டிகிரி செல்சியஸ் கீழே ஹீட் பண்ணும்போது ரியாக்ட் வித் ஆக்சிஜன். காப்பர் 2 ஆக்சைடு Cu2 CuO. இட் இஸ் காப்பர் 2 ஆக்சைடு. CuO காப்பர் 2 ஆக்சைடு. இட் இஸ் black in color. இது எப்போ ஃபார்ம் ஆகுதுன்னா when we are heating below 1370 degrees Celsius. If heat above 1370 degrees Celsius மேலே ஹீட் பண்ணும்போது காப்பர் ஆக்சிஜன் கூட ரியாக்ட் பண்ணி காப்பர் 1 ஆக்சைடு Cu2O. Cu2ன்றது காப்பர் 1 ஆக்சைடு, குப்ரஸ் ஆக்சைடு. இன்னும் இந்த காப்பர் 1 ஆக்சைடுக்கு குப்ரஸ் ஆக்சைடுன்னு பேர். காப்பர் 2 ஆக்சைடுக்கு குப்ரிக் ஆக்சைடு. நல்லா ஞாபகம் வச்சுங்க. காப்பர் 2 ஆக்சைடு குப்ரிக் ஆக்சைடு. அதை ஃபார்முலா CuO. இது எப்போ இட் இஸ் பிளாக் இன் கலர். இது எப்போ ஃபார்ம் ஆகும்னா when we are heating below 1370 degrees Celsius. If we are heating above 1370 forms cuprous oxide Cu2O. இது ரெட் கலர் சப்ஸ்டிரேட். நல்லா ஞாபகம் வச்சுங்க. இந்த ரெண்டு ரியாக்ஷனை ஹைலைட் பண்ணீங்க. இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷன். இதுல 2 மார்க் கொஸ்டின் தான் அடிக்கடி கேட்பாங்க. நல்லா நோட் பண்ணிங்க. பிலோ 1370 டிகிரி செல்சியஸ் ஹீட் பண்ணும்போது இட் ஃபார்ம்ஸ் CuO. CuOன்றது காப்பர் 2 ஆக்சைடு. காப்பர் 2 ஆக்சைடுக்கு இன்னொரு பேரு குப்ரிக் ஆக்சைடு. நோட் பண்ணீங்க. காப்பர் 2 ஆக்சைடு, குப்ரிக் ஆக்சைடு. இப்போ அதுவே 1370 டிகிரிக்கு மேலே ஹீட் பண்ணும்போது இட் ஃபார்ம்ஸ் Cu2O. Cu2ன்றது காப்பர் 1 ஆக்சைடு. இதுக்கு பேர் குப்ரஸ் ஆக்சைடு. குப்ரஸ் ஆக்சைடு. இது ரெட் கலர்ல இருக்கு. இதை இந்த ரெண்டு ரியாக்ஷனை ஹைலைட் பண்ணீங்க. 2 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க. அடுத்து ஆக்ஷன் ஆஃப் ஆசிட்ஸ். ஆசிட்ஸ் பார்க்கும்போது டைல்யூட் ஆசிட், டைல்யூட் ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் கூட ரியாக்ட் பண்ணுது, டைல்யூட் சல்ஃபூரிக் ஆசிட் கூட ரியாக்ட் பண்ணுது. அட் த டைம் இப்போ பேஜ் நம்பர் 117ல பாருங்க. with the dilute hydrochloric acid and dilute sulfuric acid. Dilutes copper react with the dilute hydrochloric acid in the presence of air. Air இருக்கும்போது here dilute acids such as HCl and H2SO4 has no action on this metal in the absence of air. Air absence of airல இது react பண்ணாது. dilute acid கூட react பண்ணாது when there is no air. But when there is a air is present, it react with the dilute acid. Dilute hydrochloric acid react பண்ணி copper chloride CuCl2 ஃபார்ம் ஆகுது. அதே மாதிரி dilute nitric acid கூட react பண்ணுது. dilute nitric acid கூட react பண்ணும்போது it forms air. nitric oxide gas produce ஆகுது. அந்த ரியாக்ஷனை பாருங்க. 3Cu plus 8HNO3 CuNO3 twice plus 2NO. NO nitric oxide plus water. அதுவே concentrated sulfuric acid கூட copper react with the concentrated sulfuric acid. அது கீழே லாஸ்டா ஒரு ஈக்குவேஷன் இருக்கு பாருங்க. H2SO4 அது concentrated CON போட்டுங்க. அங்க போடல, நீங்க போட்டுங்க. copper react with the concentrated sulfuric acid forms copper sulfate. Sulfur dioxide gas is produced and water is produced. At the action of chlorine, chlorine could react பண்ணி
copper 2 chloride form ஆகுது. Cu plus Cl2 it gives Cu Cl2, it is a copper 2 chloride. அடுத்து action of alkalis. Alkalisனா என்ன சொல்றீங்க ஏற்கனவே? Water soluble bases sodium hydroxide and potassium hydroxide. Copper is not attacked by alkalis. Alkalis கூட react பண்ணாது. Next uses of copper. Uses of copper ல பாருங்க. First it is used for making electrical cables, electrical wires. We are using வீட்டில் யூஸ் பண்ணுற எலக்ட்ரிக்கல் ஒயர்லாம் பார்த்தீங்கன்னா காப்பர் ஒயராக இருக்கும். இட் இஸ் அதனுடைய ரேட் அதிகமாக இருந்தால் கூட பட் லைஃப் அதிகம் அதனால இட் இஸ் யூஸ்டு ஃபார் மேக்கிங் எலக்ட்ரிக்கல் கேபிள்ஸ் அண்ட் எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ். நிறைய வீட்டில் இருக்கிற எலக்ட்ரிக்கல் அப்ளையன்ஸை வி ஆர் யூஸிங் காப்பர். அடுத்தது இட் இஸ் யூஸ்டு ஃபார் மேக்கிங் யூட்டன்சில்ஸ், குக்கிங் வெசல்ஸ், காப்பர் பாட்டம் வெசல்ஸ் வீட்டிலலாம் யூஸ் பண்ணுறோம். ஸோ அடுத்து கண்டெய்னர்ஸ், கலோரிமீட்டர் அண்ட் காயின்ஸ். காயின் நம்ம யூஸ் பண்ணுற காயின்ஸ், ருப்பி காயின்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இட்ஸ் அலாய் ஆஃப் காப்பர். அடுத்து இட் இஸ் யூஸ்ட் இன் எலக்ட்ரோ பிளேட்டிங், காப்பர் பிளேட்டிங், காப்பர் பாட்டம் வெசல். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலுக்கு அடியில் பார்த்தீங்கன்னா காப்பரில் ஒரு கோட்டிங் கொடுத்துருப்பாங்க. இட் இஸ் பிகாஸ் ஆஃப் எலக்ட்ரோ பிளேட்டிங். அடுத்து இட் இஸ் அலாய்டு வித் கோல்டு அண்ட் சில்வர் ஃபார் மேக்கிங் காயின்ஸ் அண்ட் ஜுவல்ஸ். இப்போ நம்ம யூஸ் பண்ணுற கோல்டு ஆர்னமெண்ட்ஸ் it is not pure gold. It is a 22 carat gold. 22 carat gold. அதில் பார்த்தீங்கன்னா 24 கேரட்டாக இருந்தால் பியூர் கோல்டு, 100% பியூர் கோல்டு. ஆனால் இட் இஸ் நாட் யூஸ்டு ஃபார் மேக்கிங் ஆர்னமெண்ட்ஸ். நகை செய்யறதுக்கு 22 கேரட் தான் யூஸ் பண்ணாங்க. அந்த மீதி இருக்கிற 2 கேரட் அது வந்து காப்பர் மிக்ஸ் பண்ணுறாங்க. இப்போ காப்பர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா here gold பார்த்தீங்கன்னா 91.6% கோல்டு இருக்கும். மீதி காப்பர் 22 கேரட் கோல்டு. இந்த 22 கேரட் கோல்டுல 91.6% கோல்டு, 8.4% காப்பர். It is used for making gold ornaments. So it is a copper is allied with gold. Gold கூட சேர்த்து ஆர்னமெண்ட் தயார் பண்ற யூஸ் பண்றாங்க. And then we are using for copper for making coins and also in jewelry. So these are all the uses of copper. Already பாருங்க copper use ஒண்ணே used for making electrical cables and electrical appliances. அது second side for containers, calorimeter, electroplating, copper part of electroplating. It is allied with the gold and silver for making coins and several uses of copper. Actually, extractive iron, extract of iron. Extract of iron, பார்த்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் ores of iron, hematite ore Fe2O3, அடுத்து magnetite Fe3O4, iron pyrite FeS2. இப்போ there are 3 ores. The 3 ore chief ore is hematite. From the hematite ore only we are extracting iron. அதில் hematite அதோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா Fe2O3, ஆக்சைடு ஓர், அயன் ஆக்சைடு. அப்போ ஆக்சைடு ஓராக இருக்கனால என்ன மெத்தடில் கான்சென்ட்ரேட் பண்ணுவோம்? ஆக்சைடு ஓர் இஸ் கான்சென்ட்ரேட்டட் பை யூசிங் gravity separation or hydraulic method. அப்போ by using the gravity separation they are concentrating the ore. Here the powdered ore is washed with steam and water. As a result, the lighter sand particles and other impurities are washed away and the heavier ore particles down. அப்போ அந்த வாட்டர் கூட powdered ore with water. It is poured along the ஏற்கனவே ஒரு டயக்ராம் போட்டிருக்கீங்க பார்த்தீங்களா? ஸ்லோப் மாதிரி இருக்கும், அது வழியாக போர் பண்ணதுல
the lighter impurities they are washed away. The heavier ore particles are separated off. So in this manner they are separating the lighter impurities. This method is called a gravity separation. At the roasting and calcination, the concentrated ore is strongly heated and lifted supply of air in the evaporative furnace. As a result, moisture is driven out and sulfur, arsenic, and phosphorus impurities are oxidized off. Page number 118 பாருங்க. The concentrated ore is the blast furnace. The blast furnace melting process is taking on this blast furnace. The blast furnace என்ன பண்றாங்க? Roasted ore, coke and limestone. ரேஷியோல மிக்ஸ் பண்றாங்க. ஏ அந்த ஃபர்னஸ்ல பாருங்க, மேல வெல் அண்ட் சூப்பர்னு ஒன்று போட்டுருப்பாருங்க. அந்த மேல இருக்கிற அரேஞ்ச்மெண்ட் வழியா இந்த மிக்சர் பவுடர்டு ஓர், அடுத்து கோக்கு, லைம்ஸ்டோன், இது 3 8:4:1 ரேஷியோ. பவுடர்டு ஓர் 4:1 இந்த ரேஷியோல மிக்ஸ் பண்றாங்க. அண்ட் தென் இட் இஸ் poured from the top வழியா they are pouring. At the time கீழே பாருங்க, there is a heating arrangement. இந்த blast furnace 3 ரீஜியனா பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் லோயர் ரீஜியன், இது பேர் கம்பஷன் ஜோன். அடுத்து மிடில் இருக்கிறது இந்த லோயர் ரீஜியன் பாருங்க, ஆரஞ்சு கலர்ல இருக்கு, தட் இஸ் லோயர் ரீஜியன் கம்பஷன் ஜோன். அதுக்கடுத்து மிடில் அந்த எல்லோ கலர்ல இருக்கு பாருங்க, அது மிடில் ஃபியூஷன் ஜோன். அதுக்கு அடுத்தது மேல ரிடக்ஷன் ஜோன், மேல டாப் லேயர் அப்பர் ரீஜியன் ரிடக்ஷன் ஜோன். இப்போ இந்த 8:4:1 அந்த ரேஷியோ ஞாபகம் வச்சுங்க. 8:4:1 ஒரு 4 பார்ட் கோக்கு, 1 பார்ட் லைம்ஸ்டோன், கால்சியம் கார்பனேட். இப்போ அந்த பிக்சரை poured into the furnace. இந்த ஃபர்னஸ்ல மேலேருந்து போடுறாங்க. அப்போ என்ன பண்ணுறது, ஹீட்டிங் டிவைஸ் ஹீட் பண்ணுறாங்க. ஹீட் பண்ணும்போது அந்த 3 ரீஜியனை பிரிச்சுக்காங்க. லோயர் ஜோன், லோயர் ஜோன் கம்பல்ஷன் ஜோன். இந்த கம்பல்ஷன் ஜோன்ல என்னென்ன பார்த்தோம் அந்த டயக்ராம் கீழே பாருங்க. இந்த லோயர் ரீஜியன் the temperature is at 1500 கீழே இருக்கிற லோயர் ஜோன்ல அது கம்பல்ஷன் ஜோன். சரி, நல்லா ஞாபகம், லோயர் ஜோன் கம்பல்ஷன் ஜோன். அங்கே it is heated up to 1500 degrees Celsius. So coke nothing but carbon வந்து oxygen carbon dioxide it is produced. அப்ப கோக்ல இருக்கிற கார்பனும் ஆக்சிஜனை ரியாக்ட் பண்ணி கார்பன் டை ஆக்சைடா மாறுது. இது எங்க நடக்குதுன்னா, it's at லோயர் ரீஜியன், கீழே இருக்கிற அந்த ஆரஞ்சு கலர் ரீஜியன் தான் நடக்குது. கார்பனும் ஆக்சிஜன் ரியாக்ட் பண்ணி கார்பன் டை ஆக்சைடா வந்து வேர் த டெம்பரேச்சர் இஸ் 1500 degrees Celsius. அடுத்தது மிடில் ரீஜியன் பேரு ஃபியூஷன் ஜோன் பேரு. இங்கே 1000 டிகிரி, மிடில் ரீஜியன்ல டெம்பரேச்சர் 1000 டிகிரி. அப்போ இந்த கார்பன் டை ஆக்சைடு கேஸ் ப்ரொடியூஸ் ஆனது இது ரியாக்ட்ஸ் வித் கோக் கூட சேர்ந்து கார்பன் மானாக்சைடா மாறுது. CO2 + C gives 2CO, கார்பன் மானாக்சைடு. அடுத்தது லைம்ஸ்டோன்ன்றது என்ன, கால்சியம் கார்பனேட். இந்த கால்சியம் கார்பனேட் வந்து டீகம்போஸ் ஆகுது, கால்சியம் ஆக்சைடு + CO2 மாறுது. ஈக்குவேஷன் பாருங்க, CaO இருக்குனாங்க. இந்த ஈக்குவேஷன்ல பிரிண்டிங் மிஸ்டேக் இருக்கு, ஞாபகம் இதை நோட் பண்ணிங்க. CaCO3 gives
CO2 மட்டும்தான் அங்கே CaO வரணும். CaO ஈக்குவேஷன்ல CaO CO2 -C. இது ஒரு டீகாம்போசிஷன் ரியாக்ஷன். கால்சியம் கார்பனேட் ஆன் ஹீட்டிங் பண்ணும்போது கால்சியம் ஆக்சைடாகவும் கார்பன் டை ஆக்சைடாகவும் டீகாம்போஸ் ஆகுது. இந்த புக்கில் வந்து இந்த CaO ஆகலை, CaO எழுதிங்க. இந்த CO2 முன்னாடி CaO அப்படின்னு போட்டு ப்ளஸ் CaO ப்ளஸ் போட்டு CO2 மைனஸ் ஏன் மைனஸ்னா இது அப்சார்ப்ஷன் இது எக்ஸோதெர்மிக் சாரி எண்டோதெர்மிக் ரியாக்ஷன். அப்சார்ப்ஷன் ஆஃப் ஹீட் லிபரேஷன் ஆஃப் ஹீட் ஆஃப் எக்ஸோதெர்மிக், அது ப்ளஸ் ஹீட் போடுவாங்க. இங்கே மைனஸ் ஹீட்னாக்கா எண்டோதெர்மிக் அப்சார்ப்ஷன் ஹீட். அடுத்தது ரெண்டாவது என்ன இருக்குது, கால்சியம் ஆக்சைடு. இந்த டீகம்போசன் கால்சியம் கார்பனேட் டீகம்போஸ் ஆகி கால்சியம் ஆக்சைடாகவும் கார்பன் டை ஆக்சைடு டீகம்போஸ் ஆகுது. அந்த கால்சியம் ஆக்சைடு வந்து என்ன பண்ணுது, லைம்ஸ்டோன் இந்த சிலிக்கன் டை ஆக்சைடு SiO2 கூட சேர்ந்து கால்சியம் சிலிக்கேட்டா மாறுது. CaO + SiO2 CaSiO3. இந்த ரியாக்ஷன் எங்க நடக்குதுன்னா மிடில் ரீஜன் நடக்குது. இந்த மிடில் ரீஜன் பேரு ஃபியூஷன் ஜோன் பேரு. அதுக்கடுத்தது மேல அப்பர் ரீஜன்ல டெம்பரேச்சர் 400 டிகிரி செல்சியஸ். அங்க என்ன நடக்குதுனாக்கா Fe2O3 it reacts with carbon monoxide கூட ரியாக்ட் பண்ணி அயனாவா ரெடியூஸ் ஆகுது. Fe2O3 அயன் ஆக்சைடா இருக்கிறது அயனா ரெடியூஸ் ஆகுது, ப்ளஸ் கார்பன் டை ஆக்சைடு. இது எங்க நடக்குதுன்னா மேல டாப் ரீஜன் நடக்குது. இதுக்கு பேரு ரெடக்ஷன் ஜோன் பேரு. எல்லாம் நோட் பண்ணீங்க. இந்த 3 ஜோன் பேரு லோயர் ரீஜியன் பேரு கம்பல்ஷன் ஜோன். அங்க டெம்பரேச்சர் 1500 டிகிரி செல்சியஸ். மிடில் ரீஜியன் பேரு ஃபியூஷன் ஜோன். அங்க டெம்பரேச்சர் 1000 டிகிரி செல்சியஸ். அடுத்தது அப்பர் ரீஜியன்ல பேரு ரிடக்ஷன் ஜோன் பேரு. அங்கே டெம்பரேச்சர் 400 டிகிரி செல்சியஸ். நல்லா நோட் பண்ணீங்க. ஒவ்வொரு ரீஜியன் பேர் கேட்குறாங்க, அங்கே டெம்பரேச்சர் நோட் பண்ணிக்க. நல்ல அதுக்கப்புறம் அங்கே நடக்கிற ரியாக்ஷன் அப்பர் ரீஜியன்ல நடக்குது. அயன் ஆக்சைடு ரெடியூஸ் டு அயன் Fe2O3 400 டிகிரி செல்சியஸ் ரெடியூஸ் டு அயன் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு. இந்த அயன் வந்து இந்த molten liquid state collected at the bottom. Here the molten iron is collected at the bottom of the bottom. Iron this iron is called the big iron. Already it is remelted and cast into different molds. The iron is called cast iron. Big iron casted into different molds. It is called the cast iron. So it is iron from the hematite. The hematite is the oxide ore, Fe2O3. The Fe2O3 oxide ore by the gravity separation. அதுக்கு blast furnace ஹீட் பண்றாங்க. ஹீட் பண்ணும்போது அயன் ஒரு ஹெமடைட் ஓர் கூட hematite ore 8% 8 part 1 part then lithium 4 part. So carbon 1 part calcium carbonate. The mixture is taken into the blast furnace. The blast furnace அந்த கார்பன் டை ஆக்சைடா மாறுது. மிடில் ரீஜியன் ஃபியூஷன் ஜோன் பேரு. அங்க 3 ரியாக்ஷன் நடக்குது. ஒன்னு கார்பன் டை ஆக்சைடும் கார்பனை ரியாக்ட் பண்ணி கார்பன் மானாக்சைடா மாறுது. ஒன்னு கால்சியம் கார்பனேட் டீகம்போஸ் ஆகி கால்சியம் ஆக்சைடு அந்த கார்பன் டை ஆக்சைடு டீகம்போஸ் ஆகுது. அது 2வது ரியாக்ஷன். 3வது ரியாக்ஷன் கால்சியம் ஆக்சைடா
second dioxide the upper region ஏன் அது ரிடக்ஷன் ஜோன் அப்படின்னா அயன் ஆக்சைடு P2O3 monoxide react பண்ணி iron are reduced. Iron oxide is reduced to iron by the removal of oxygen. Removal of oxygen remove ஆகிறதுனால இதுக்கு reduction. இப்போ reduction reaction நடக்கிறதுனால அதுக்கு reduction zone necessary. Right. At the end of the reduction reaction, we are getting the liquid ion. The liquid ion is big ion. The big ion மறுபடியும் என்ன பண்றாங்க? Cool down. Solidify, solid மாறுது. solid மறுபடியும் ரீமெல்ட் பண்ணும். solid ரீமெல்ட் பண்ணி மறுபடியும் என்ன பண்ணுறாங்க? they are casting different shapes. வெவ்வேறு ஷேப்புக்கு கேஸ்ட் மோல்டில் வந்து solidify பண்ணுறாங்க. இதுக்கு பேர் கேஸ்ட் அயன் பேர். கேஸ்ட் அயன். அடுத்து பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பண்ணும்போது ஏர் அயன் பியூர் ஃபார்மாக இருக்கும். லைனிங் இருக்கும். ஏர் பியூர் ஃபார்மில் கிரேஷ் ஒயிட் கலரில் இருக்கு. அடுத்து இட் ஹேஸ் அ ஹை டென்சைல் ஸ்ட்ரென்த் ஸ்ட்ராங்காக இருக்குது. அடுத்து மேலிபிலிட்டி அண்ட் டக்டிலிட்டி. அயன் கேன் பி மேட் இன்டு தின் ஷீட்ஸ் ஆஃப் பண்ண முடியும். அடுத்தது அயன் ராடாகவும் பண்ண முடியும். தட் இஸ் மேலிபிள் அண்ட் டக்டைலிட்டி ப்ராப்பர்ட்டி இருக்கு. இட் கேன் பி மேக்னடைஸ். அயன் வந்து மேக்னடைஸாக மாற முடியும். யூ கேன் ப்ரொடியூஸ் magnets because iron is a magnetic material. It can be converted into magnet. Only iron, cobalt, nickel. The மூணு metals மட்டும்தான் மேக்னெட்டாக மாற்ற முடியும். Iron, cobalt and nickel, these three are called a magnetic material. Iron, cobalt, nickel. அப்போ அயன் வந்து மேக்னெட்டாக மாற்ற முடியும். மேக்னெட்டிக் மெட்டீரியல். அதுக்கடுத்தது கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் வித் ஏர் ஆர் ஆக்சிஜன். Iron here 3Fe plus 2O2 gives Fe3O4 is a iron oxide. Ferrosulfuric acid very black color இருக்கு. அடுத்த reaction with the moist air. The secondary reaction பாருங்க, reaction with moist air. அதை நல்லா ஹைலைட் பண்ணீங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், ரொம்ப முக்கியமான கொஸ்டின். Here iron, when iron is exposed to moist air, it forms a layer of brown hydrated ferric oxide on its surface. This compound is known as rust. The phenomenon of formation of rust is known as rusting. The reaction what is meant by rusting? Rusting nothing but Tamil சொல்லுவோம். Tamil கவனிங்க. 4Fe plus 3O2 plus XH2O gives 2Fe2O3 dot XH2O. This is called a rust. Here iron react with oxygen in the presence of moisture. ஈரப்பதம் இருக்கும்போது ஆக்சிஜன் கூட சேர்ந்து இட் ஃபார்ம்ஸ் அயன் ஆக்சைடாக மாறுது வித் எக்ஸ் மாலிகுல் ஆஃப் வாட்டர். ஸோ Fe2O3 XH2O இந்த இதுக்கு பேர் தான் ரஸ்ட்னு பேர். அப்போ இரும்பு துருப்பிடிக்குது. எதனால் அப்படின்னா இட் இஸ் ரியாக்ட் வித் ஆக்சிஜன் இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் மாய்ஸ்சர். மாய்ஸ்சர் ஏர் கூட ரியாக்ட் பண்ணும்போது இட் ஃபார்ம்ஸ் ரஸ்டிங். வாட் இஸ் மென் பை ரஸ்டிங் அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க. அப்போ நோட் பண்ணிங்க. and this is a formula of rust. Fe2O3 XH2O. This is a chemical formula of rust. So what is meant by rusting? Very very important question. It is a very 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 slow process.
இந்த துருப்பிடிக்கிறது வந்து ஒரு நாள்லயோ அல்ல 1 மந்த்லயோ நடக்காது. இட் டேக்ஸ் இயர்ஸ் டுகெதர். ரொம்ப நாள் ஆகும். இட் இஸ் ஏ வெரி வெரி ஸ்லோ ரியாக்ஷன். என்ன பண்ணுதுன்னா அயன் ரியாக்ட் வித் ஆக்சிஜன். எப்பனா இந்த பிரசன்ஸ் ஆஃப் வாட்டர், இந்த பிரசன்ஸ் ஆஃப் மாய்ஸ்சர், இட் ஃபார்ம்ஸ் அயன் ஆக்சைடு. அயன் ஆக்சைடாக மாறுது with X molecules of water. So this is called a rust. So what is meant by rusting அப்படின்னு கேட்பாங்க. அந்த செகண்ட் ஈக்குவேஷனை நல்லா ஃபுல்லாக ஹைலைட் பண்ணிக்க. ஈக்குவேஷனு அந்த மேலே இருக்க பேராகிராஃபும். அடுத்து ரியாக்ஷன் வித் ஸ்டீம் பாருங்க. அயன் when steam is passed over red hot iron, magnetic oxide is formed. Here 3Fe plus 4H2O, that is in the steam formula இருக்கு. If it forms Fe3O4, Fe3O4 என்றது மேக்னெட்டிக் ஆக்சைடு. அப்போ ஹைட்ரஜன் கேஸ் ரிலீஸ் ஆகுது. அடுத்தது ரெண்டாவது ரியாக்ஷன் வித் குளோரின். குளோரின் கூட அயன் ரியாக்ட் வித் குளோரின். இட் ஃபார்ம்ஸ் FeCl3 ஃபெரிக் குளோரைடு. FeCl3ன்றது ஃபெரிக் குளோரைடு. அடுத்தது ரியாக்ஷன் வித் ஆசிட்ஸ். டைல்யூட் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் கூட அயன் ரியாக்ட் பண்ணி இட் ஃபார்ம்ஸ் FeCl2 ferrous chloride plus hydrogen gas. Fe plus 2 HCl gives FeCl2. FeCl2ன்றது ferrous chloride, iron 2 chloride plus hydrogen gas is produced. அதே மாதிரி டைல்யூட் சல்ஃபூரிக் ஆசிட் கூட ரியாக்ட் பண்ணும்போது Fe plus H2SO4 it gives FeSO4, that is a ferrous sulfate. FeSO4ன்றது ferrous sulfate, iron 2 sulfate plus hydrogen gas. அப்போ டைல்யூட் ஆசிட் கூட ரியாக்ட் பண்ணும்போது ஹைட்ரஜன் கேஸ் ரிலீஸ் பண்ணுது. அடுத்தது டைல்யூட் நைட்ரிக் ஆசிட் கூட இன் கோல்ட் கண்டிஷன் இட் கிவ்ஸ் a ferrous nitrate. 4Fe plus 10HNO3 gives 4FeNO3 twice. இது பேர் ferrous nitrate, FeNO3 twice. அடுத்து அம்மோனியம் நைட்ரேட் அண்ட் 3 molecules of water. அதுக்கு அடுத்தது with concentrated sulfuric acid, iron forms ferric sulfate. When it react with the concentrated sulfuric acid கூட react பண்ணும்போது 2Fe plus 6H2SO4 gives Fe2SO4 thrice. இது ferric sulfate. Fe2SO4 thrice plus SO2 sulfur dioxide gas and water is produced. When iron is dipped in concentrated nitric acid, it becomes chemically passive or inert due to the formation of layer of Fe3O4 on its surface. And the uses of iron மேல இருக்கிற அந்த 3 வரியை ஹைலைட் பண்ணிக்கங்க. Iron rod when it is dipped with a concentrated nitric acid கூட டிப் பண்ணக்குள்ள there is no reaction. ஏன் ரியாக்ஷன் நடக்காதுன்னா there is a formation of iron oxide. அயன் ஆக்சைடு லேயர் ஃபார்ம் ஆகுது. அதனால ஃபர்தராக ரியாக்ஷன் நடக்காது. எது கூடனா கான்சன்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிட் கூட. இந்த 4 வரியை ஹைலைட் பண்ணி 3 வரியை ஹைலைட் பண்ணிக்க. they can ask question, very question here. சரி, அடுத்து யூசஸ் ஆஃப் அயன். யூசஸ் ஆஃப் அயன்ல பிக் அயன், ஸ்டீல், ராட் அயன். there are 3 types of iron. அப்படியா? uses of iron, 3 types. Big iron,
of iron. There are three types of iron. Iron is classified into three types. First, pig iron. Pig iron இதை எப்படி classify பண்றாங்கன்னா, இது based on the percentage of carbon percentage iron. Iron கூட எவ்வளவு percentage carbon இருக்கு அதை வச்சு three types. அதுல first type of pig iron பேரு, it is a containing 2 to 4.5% carbon இருக்கும். அயன் கூட 2% இருந்து 4.5% carbon அயன் பிக் அயன் பேரு. இந்த பிக் அயன் ஸ்டவ், ரேடியேட்டர், மேன்ஹோல் கவர், மூடி போட்டுப்பாங்கல்ல, மேன்ஹோல் கவர், ரெயிலிங், தண்டவாளம், ரேடியேட்டர், ஸ்டவ், பைப் இதெல்லாம் தயார் பண்ணுறதுக்கு பிக் அயன் பண்றாங்க. இந்த பிக் அயன்ல கார்பன் கண்டென்ட் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குன்னா 2%, 4.5% இருக்குன்னா அது பிக் அயன். அயன் வந்து 4.1% ஆஃப் கார்பன் அந்த பிக் அயன் இதெல்லாம் தயார் பண்ணுறது. அடுத்தது ஸ்டீலு. ஸ்டீலில் பார்த்தீங்கன்னா less than 0.25% கார்பன். அயன் less than 0.25% ஆஃப் கார்பன். இது பேர் ஸ்டீல் பேரு. இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் பில்டிங் அயன் ராட்லாம் யூஸ் பண்ணுறோம், ஸ்டீல் ராட். அடுத்தது மெஷினரி, நிறைய அயன் மெஷினரி யூஸ் பண்ணுறோம். அடுத்தது கேபிள், அடுத்தது டிவி டவர். ஸ்டீலில் எவ்வளோ பர்சன்டேஜ் கார்பன் யூஸ் பாருங்க, less than 0.25% கார்பன். அதுக்கு அடுத்தது ராட் அயன். மூணாவது டைப் ராட் அயன் பேரு. கார்பன் கண்டென்ட் எவ்வளோ இருக்குன்னா, ஃப்ரம் 0.25% வந்து 2% கார்பன் இருக்கு. ராட் அயன். ராட் அயன் எப்படி ஃபார் மேக்கிங் ஸ்ப்ரிங்ஸு, ஆங்கரு அண்ட் எலக்ட்ரோமேக்னெட். we are using ராட் அயன். ராட் அயன் பர்சன்டேஜ் ஆஃப் கார்பன் எவ்வளோ இருக்குனாக்கா 0.25% வந்து 2.2% ராட் அயன். Very very important. Three types of iron. Three types of iron la pathina big iron. Big iron la evlo percentage of carbon da romba mukkiyam. Big iron 4.5% வரைக்கும் carbon இருக்கும். The amount of carbon is big iron. Big iron is pipe, manufactured pipe, stove, radiator, railing and manhole cover. Big iron. அடுத்து ரெண்டாவது ஸ்டீலு. ஸ்டீல் பார்த்தீங்கன்னா less than 0.25% கார்பன் இருக்கும். இந்த கார்பன் பர்சன்டேஜ் பேஸ் பண்ணி தான் கிளாசிஃபை பண்ணுறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா less than 0.25% கார்பன் ஸ்டீல் பேர். Cable. Lastly, wrought iron. Wrought iron from 0.25% to 2% வரைக்கும் iron. Wrought iron எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, மேனுஃபேக்சர் ஸ்ப்ரிங்ஸ், ஆங்கர், அந்த ஆங்கர் தயார் பண்ணுறது யூஸ் பண்ணாங்க. அடுத்து எலக்ட்ரோமேக்னெட். எலக்ட்ரோமேக்னெட் electromagnet அப்படின்னா என்ன? Here on passing electric current, iron attains magnetic property. Iron வந்து மேக்னெட்டா மாறும். எது வரைக்கும்னா, only after the when we are passing electric current, it converted into electromagnet. கரண்ட் ஆஃப் பண்ணா, கரண்ட் சப்ளையை கட் பண்ணிட்டோம்னா மறுபடியும் அது அயனா மாறும். திஸ் இஸ் கால்ட் எலக்ட்ரோமேக்னெட். கிளியர்? ஸோ திஸ் ஆர் த யூசஸ் ஆஃப் அயன். வரைக்கும் நடந்ததெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அதில் புக் பேங்க் பின்பக்கம் நிறைய கொடுத்துருக்காங்க.
வரைக்கும் நடத்தின போர்ஷன்ஸில் என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் வந்துருக்கு பார்த்து படித்து எழுதி பாருங்க. மீதியை நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஸோ பீரியாடிக் டேபிள் கொடுத்துருக்கோம். பீரியாடிக் work from நம்ம அயன் பண்ணிருக்கோம். அசைன்மெண்ட் அப்பப்ப